ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் மெத்தடில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க. 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, ஒரு கொத்து மல்லித்தழை, ஒரு கொத்து புதினா, பட்டை கிராம்பு தாளிக்க தேவையான அளவு. இதுதான் சீக்ரெட் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். 4-5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சமாக ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கெட்டி தயிர் 3 ஸ்பூன், 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. தாளிக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. பட்டை கிராம்பு சின்ன வெங்காயம் மசாலா சேர்த்துக்குங்க. அரைஞ்சி வச்ச 4 தக்காளியும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தக்காளி வணங்க. சாதத்துக்கு தேவையான மசாலா: ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1.5 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். இது எல்லாமே சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்குங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் சாப்பாட்டு அரிசினால 4.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா கொதிச்சு வரையில் அரிசி சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சேர்த்து விட்டு நல்லா கலக்கிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் விட்டும் கூட இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா முக்காப்பதம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தம் போட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கூட இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக சாதம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. சாதம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தயிர் ஆனியன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.